பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய தொகுதி மறு வரையறை சம்பந்தமான கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் அனைத்து பதிவு செய்யப்பட்ட கட்சியினுடைய தலைவர்களையும் அழைத்து இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டில் ஒரு ஒருமித்த கருத்தை ஏற்படுவதற்கான முன்முயற்சியை நம்முடைய முதல்வர்கள் மேற்கொண்டார்கள். அந்த கூட்டத்துடைய முடிவின் அடிப்படையில் இந்த தொகுதி மறுசீரமைப்பினால் பாதிக்கப்படக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் ஒருங்கிணைப்பது, ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை உருவாக்குவது என்பது அந்த அனைத்து கட்சி கூட்டத்துடைய தீர்மானம். அந்த தீர்மானத்துக்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில் நாளைய தினம் இந்த கூட்டம் என்பது நடத்துவது என்பது வரவேற்கத்தக்கது. நிச்சயமாக இது மறுசீரமைப்பிற்காக மட்டுமல்லாமல் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் மீது தொடுக்கக்கூடிய தாக்குதல், அதிகாரங்களை பறிப்பது, நிதி ஒதுக்கீட்டிலே பாரபட்சமாக நடந்து கொள்வது போன்ற பல்வேறு விஷயங்களிலும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு ஒன்றுபட்ட கூட்டு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு நிச்சயமாக இந்த கூட்டம் என்பது பயன்படும். இது தொடர்ச்சியாக பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுடைய இந்த ஒற்றுமை, கூட்டு செயல்பாடு, மத்திய அரசுக்கு எதிராக ஒருமித்த கருத்தை வெளிப்படுத்துவது என்கிற முறையில் இது மேலும் நிச்சயமாக வளர்த்தெடுக்கப்படும் என்கிற நம்பிக்கையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேரள மாநில முதலமைச்சரும் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினருமான எங்களுடைய மூத்த தலைவர் பினராயி விஜயன் அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதே போலவே மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர், அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் தோழர் முகமது சலீம் அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இவர்கள் அழைத்த அனைத்து மாநிலங்களிலிருந்தும் அரசியல் கட்சி தலைவர்களும் முதலமைச்சர்களும் அல்லது முதலமைச்சர் வர முடியாத இடங்களில் மற்ற அமைச்சர்களும் கலந்து கொள்வது என்பது இந்த கூட்டம் முழுமையான வெற்றி பெறும். இந்த தொகுதி மறுசீரமைப்பின் மூலமாக மக்கள் குடும்ப கட்டுப்பாடு சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு தொகுதி குறைப்பு என்கிற பிஜேபியினுடைய சதியை முறியடிப்பதற்கு முதலமைச்சருடைய இந்த கூட்டம் என்பது கட்டாயம் பயன்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.